ஒரு நகரத்தில் உள்ள சந்தை வீதியில் ஒரே போல் இரண்டு துணிக்கடைகள் உள்ளன. ஒரு கடையை கந்தசாமி நடத்தி வருகிறார், மற்றொரு கடையை ஒரு வயசான பாட்டி நடத்தி வருகிறார். இந்த துணி மிகச் சிறந்தது, இதை விட மேலானது. சீக்கிரம் பணம் கொடுங்கள், இது உங்களுக்குத்தான். அந்த சந்தை வீதியில் உள்ள ஒரு துணிக்கடையை நடத்தி வரும் வயசான பாட்டி தன் வயசின் காரணமாக கடைக்கு வரும் மக்களை கவனிக்க முடியாமலும் அவர்கள் கேட்பதை புரிந்து கொள்ள முடியாமலும் கஷ்டப்படுகிறாரு. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடங்கியதால் கந்தசாமி தன் துணிக்கடையில் கால்பந்து ஜெர்சிகளை அதிகம் விற்கத் தொடங்கிவிட்டார். தம்பி, இது அசல் பிரேசில் ஜெர்சி, உங்களுக்கு நல்ல விலையில தருகிறேன், இந்தாங்க உங்க ஜெர்சி, அடுத்த ஆள் வாங்க. பாட்டி, உங்க கடையில கால்பந்து ஜெர்சி இருக்கா? பாட்டிக்கு தெரியாததால் கந்தசாமி அவர்களை அழைத்தார். தம்பிகளா, இங்கே வாங்க, என்கிட்ட எல்லா ஜெர்சியும் இருக்கு. இப்படியே போச்சுன்னா பாட்டி துணிக்கடையை மூடி விடுவார். அதன் பின் என் துணிக்கடை ஒன்றுதான் இந்த சந்தை வீதியில் இருக்கும். அதன் பின் நான் வைப்பதுதான் விலையே. ஒரு நாள் அந்த சந்தை வீதிக்கு 2 பேர் அந்த இடத்தை படம் பிடிக்க வந்தனர். பாட்டி, எங்களுக்கு ஃபுட்பால் ஜெர்சி காட்டுங்க. அவர்கள் பாட்டியின் துணிக்கடைக்கு சென்று கேட்டனர். பாட்டியும் ஒவ்வொன்றாய் காட்டத் தொடங்கினார். அந்த சந்தை வீதியில் பாட்டி நடத்தி வரும் துணிக்கடைக்கு வந்த 2 பேர் படம் பிடித்துக்கொண்டே இருந்தனர். இந்தாப்பா, இதுதான் நீ கேட்ட நருட்டோ ஜெர்சி. அடுத்து இத பாரு, இதுதான் புரோட்டோகால் ஜெர்சி. அடுத்த நாள் பாட்டியின் வீடியோ வைரலானது. இதனால் பாட்டியின் கடையை சுற்றிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதற்தான் புரோட்டோகாலைய ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன்.